சீக்கிரத்திலே உனக்கு அற்புதம் செய்வேன். சீக்கிரத்திலே நீ ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறாய். சீக்கிரத்திலே காரியங்கள் வாய்ப்பதை காணப்போகிறாய். சீக்கிரத்திலே உனக்காக வழி திறக்கப்படும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணுமா? 1 வசனத்தில் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டு சொல்றார், என் மகனே மகளே, முதல்ல நீ ஜெபிக்கணும். உன் ஜெபத்தை கேட்டுதான் உனக்கு நான் நியாயம் செய்ய முடியும். அதான் ஜெபம் பண்றேனே அப்படின்னு சொன்னீங்களா? ஆண்டு சொல்ற, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஒன்று இருக்குதோ? நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறது இல்லை. ஏதோ காலையில் ஜெபிப்பேன், படுக்கும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். அப்படி இல்லை, நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு இயேசு சொல்லுகிறார். நடக்கும்போது, உட்காரும் போது, வேலை செய்யும் போது இருதயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணுமா? அது மாத்திரம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும். இந்த ஜெபத்துக்கு சோர்வுன்ற ஒரு காரியத்தை பிசாசு கொண்டு வந்து நம்முடைய ஜெபத்தை முடைக்கிறவான். பிசாசு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் சோர்வு என்பது. நீ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்ட? வாக்கு ஜீசஸ் இயேசுவோட நடக்கிறேன்னு என்னத்தை கண்ட? நீ இவ்வளவு நாள் ஜெபிக்கிற, அப்படி என்ன நடந்துட்டு? அதனால இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சாத்தான் மனதிலே போடுவான். நேரில் வந்து பேச மாட்டான். உள்ளத்துக்குள்ள அந்த சிந்தையை உண்டாக்குவான், எண்ணத்தை உண்டாக்குவான், தூண்டுதலை உண்டாக்குவான். அதனால உடனே சோர்வு வந்துவிடும். அதனால சோர்ந்து போனீங்களா? ஆண்டு சொல்றாரு, சோர்ந்து போகாத மகனே மகளே, சோர்ந்து போகாத, சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்வேன். அதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அப்ப இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு காரியம் வாய்க்க போகிறது. இந்த மாதத்துல நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க. வெகு நாள் ஜெபித்த காரியத்துல அதிசயம் நடக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் அந்த விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு நியாயம் செய்கிறீங்க, அற்புதம் செய்கிறீங்க. விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெபிங்க, அற்புதத்தை காண்பீங்க. அப்படி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்தை விட மாட்டேன், ஜெபிக்கிறதை நிறுத்த மாட்டேன். நான் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவேன். நீங்க சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்ய போறீங்க. அற்புதம் நடக்க போகிறது. நான் ஜெபித்த காரியத்தில் விடுதலை பார்க்க போகிறேன், அதிசயத்தை பார்க்க போகிறேன், அற்புதங்களை பார்க்க போகிறேன். சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன். அந்த அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த